இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. அவரே நம்புங்கள், உங்கள் வாழ்க்கை அவமானமாய் முடிந்து போக அவர் விடமாட்டார். ஆண்டவர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். இன்றைய நாளில் கொடுக்கப்பட்ட அழகான வார்த்தை இதுதாங்க. ஆண்டவர் உங்களை வாளாக்காமல் தலையாக்கப் போகின்றார். இன்று இந்த நம்பிக்கை உங்களுக்குள் வருகின்றது. உங்கள் வாழ்க்கை அவமானத்தில் முடிந்து போக ஆண்டவர் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். ஆண்டவரே, இந்த உலகில் கனத்தையும் புகழ்ச்சியும் பெற்றுக்கொள்வதற்கு நீர் எங்களை அனுமதிக்கின்றீர். நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம். எங்கள் வாழ்க்கை நிச்சயமாய் மாறும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம காத்துட்ருக்கோம்ல. மாறுமா மாறாதா இல்லை இப்படியே போயிடுமான்னு சொல்லி என்ன பண்ணுறோம்? ஒவ்வொரு நாளும் கடந்து போய்கிட்டு தான் இருக்கோம். நிச்சயமாய் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரணும் அப்படின்னா அதற்கான உழைப்பை கண்டிப்பாக போடணும். நம்மளும் நிச்சயமாக மென்மேலும் வருவோங்க. அதற்கு முக்கியமான விஷயம் தெரியுமா? உண்மையாக இருக்கணும். எல்லாத்துலேயும் நம்ம கரெக்டாக இருக்கணுங்க. நேர்மையான வழியில் போகணும். நேர்மையை கடைப்பிடிக்கணும். உண்மையாக இருக்கணும். எல்லா விஷயத்துக்கும் உண்மையாக இருக்கணும். கீழ்ப்படுதலும் இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக வாழ்க்கை மாறப்போக்கின்றது. இன்றைய நாள் ஜபம் உலகில் வாழ்கின்ற எல்லாருக்காக நம்ம ஜபிக்க போகிறோம். ஜபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, நன்றியுள்ள இதயத்துடன் உம்முடையே வந்திருக்கின்றன. ஆண்டவரே, மாறாத வாக்கு தத்துவத்தின் மேல் நம்பிக்கையுடன் உம்மிடம் வந்திருக்கின்றனப்பா. வாளாக்காமல் தலையாகவும் வெட்கத்திற்கு மேலாக எழும்பவும் உம்முடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தில் நடக்கவும் நீர் எங்களை அழைத்திருக்கின்றன. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையாகிய எங்களை நினைத்தருள வேண்டும் என்று கேட்கிறேன். ஏசப்பா, ஒருபோதும் விடாதபடிக்கு எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொள்வீரை நம்புகிறேன். ஆண்டவரே, நீர் கழுகை போல எங்களை உம்முடைய சேட்டைகளின் மேல் சுமக்கின்றப்பா. நீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கின்ற ஒரு இடம் இருக்கு ஆண்டவர். நிச்சயமாய் எங்களை கொண்டு போய் சேர்ப்பீரை நம்புகிறேன். ஆண்டவரே, உயர்ந்த ஸ்தலங்களுக்கு எங்களை கொண்டு போவீராகப்பா. உம்முடைய பரிபூர்ண சித்தத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய ஏற்ற விலைக்காக பொறுமையோடு காத்திருக்கின்ற ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா. எங்கள் வாழ்வில் உம்முடைய மகிமையை கனம் பண்ணும்படி எங்கள் வாழ்வை முற்றிலும் உயர்த்துவீராக. எங்கள் வாழ்வில் உம்முடைய அன்பும் வல்லமையும் விளங்கும்படி உம் நன்மையும் உண்மையும் வெளிப்படுவதாக ராஜா. விசுவாசத்துடன் உம்முடைய வாக்கு தத்தத்தை ஏற்றுக்கொண்டு எங்கள் வாழ்வில் நீர் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவர். இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. எல்லோரும் ஒற்றுமையாக சமாதானமாக இருக்க வேண்டும் என்று இன்றைய நாள் ஜபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.